அதை தவிர 2 தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் தத்தளிக்கின்றன என்பதுதான் யதார்த்தம் உண்மை. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எதிர்காலம் மிக மிக மோசமாக இருக்கிறது. காரணம், விஜய் அவர்கள் அனைத்து வாக்குகளையும் பெற்றுவிட்டார். ஏற்கனவே விஜயனுடைய மந்திரி சபையில 2 பிராமணன் இருக்காரு. இவர் ராஜ்யசபாக்கு வேற பிராமணன் போயிட்டாரு. திமுக அதிமுக பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார் விஜய். விஜய்க்கு ஆதரவு பெருகின்றே இருக்கு. 2029 2031 2036 கூட விஜய் தான் ஜெயிப்பார். காரணம் அந்த பல திமுக அமைச்சர்களை கைது செய்து வரக்கூடிய 5-10 வருடங்களில் திமுக என்பதை அதிமுக நிலைக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார். அதுதான் அவருடைய பாலிடிக்ஸ். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. திமுகவும் அதிமுகவும் கட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார் விஜய். புதிதா தோன்ற இயக்கங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று நினைக்கிறேன். இந்த விஜய்க்கு கிடைத்த அந்த லக்கு அந்த ஒரு இது பாருங்க, சான்ஸ். இந்த சந்தர்ப்பம் ஒரு முறைதான் வரும் அரசியலில். எப்படி கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் முதுகில் குத்தியதோ அதே மாதிரி விஜய் முதுகிலும் காங்கிரஸ் ஒரு நாள் குற்றம். விஜய் தயாராக இருக்க வேண்டும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. பரபரப்பான அரசியல் செய்திகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இப்ப நடக்கிற அரசியல் சூழ்நிலை, அரசியல் செய்திகளை நம்மளுடைய பகிர்ந்ததுக்கு உங்களுடைய அபிமான டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். தங்களுடைய ஆணையின் பெயரில் நாம் எந்த விவாதத்தை துவங்கினாலும் இறைவன் வணக்கம் முக்கியம் என்று தாங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இம்முறை கண்டிப்பாக நம்மளை எல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஓம் நமோ நமசிவாய நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா என்றெல்லாம் சொல்லி நாம் இருவரும் இந்த விவாதத்தை தொடங்கலாம். அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதையும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு என்று ஆண்டாளை வழங்கி, ஏன் என்றால் இப்பொழுது நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இறைவன் வணக்கம் முக்கியம். அதனால்தான் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தில் முதல் பாசுரமாக அதை வணங்கி ராமன் காட்டுக்கு போனதுக்கெல்லாம் வழிகாட்டியிருக்கிறார். அந்த கம்பராமாயணத்தில் ஒரு 400-500 ஸ்டான்சஸ் நான் சின்ன வயசுல படித்திருக்கேன், மெமரைஸ் பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து வச்சு இருந்தாலும் அது எல்லாம் மனதில் புராணங்கள். நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், பல ஓதுபவர்கள், பல ஆதீனங்கள், பல மடங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் இந்த விவாதத்தை தொடங்கலாம். எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு. சார், இப்ப பாஜகவுல முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகின பிறகு பல நிர்வாகிகள் அவர் கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பாஜகல ஒரு மறுசீரமைப்பு அமைக்கிறதுக்காக இப்ப டெல்லியில ஒரு கூட்டம் நடந்திருக்கு. சோ அந்த கூட்டத்தோட முடிவுல பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு மாநில பதவி கொடுக்கறதுக்கான ஒரு தேர்வாக இருக்கிறதாகவோ, KT ராகவன் அவர்கள் கேசவ விநாயகம் முன்னாடி வகிச்ச அந்த அமைப்பு செயலாளர் அந்த பதவியை வகிக்க போறதாகவும் செய்திகள் வருது. சோ உங்களுக்கு டெல்லியில நடக்கிற செய்திகளை நீங்க சொல்லுங்க சார். நேற்று மாலை அந்த கூட்டம் 3 மணி நேரம் நடந்தது. அதில் அமித்ஷா கடைசியில ஒரு மணி நேரத்துக்கு வந்திருந்தாரு. நிதின் நபீனா எல்லாம் பேசினார். அவர்களிடையே ஹிந்தியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்து ஹிந்திக்கும் மொழிபெயர்ப்பதில் முருகன் கொஞ்சம் உதவி செய்தார். பல விஷயங்கள் பேசப்பட்டது. தமிழகத்தில் தோல்வி, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் இணைப்புகள் பிரிப்புகள் எல்லாம் தவிர ஒரு மாதத்தில் விஜய் அவர்களுடைய நல்லது கெடுது அதையெல்லாம் விவாதித்தார்கள். திமுகவுடைய நிலைமை, அதிமுகவுடைய நிலைமை என்று பல விவாதங்கள் நடந்தது. பலர் விஷயத்தை சொன்னார்கள். தாங்கள் கூறுவது மாதிரி ஒரு ஹேஷிகள் இல்லை. நைனா நாகேந்திரன் தொடர்வார். அவருக்கு 3 வருடம் பதவி முடியவில்லை. இன்னும் 1.5 வருடம் 2 வருடம் இருப்பதனால் அவர் தொடர்வார். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இப்பொழுது பொது தேர்தல் இல்லை. மாநகராட்சி தேர்தல் அக்டோபர் நவம்பர்ல வரப்போகுது. அதுக்கு
இண்டிபெண்டா தான் கண்டெஸ்ட் பண்ண போறாங்களா இல்ல அலையன்ஸ் வைப்பாங்களா ஒன்னும் தெரியல. அதனால நயினார் நாகேந்திரன் நகர்த்தப்பட மாட்டார், அவர் தொடர்வார் என்று தான் எனக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள் சொல்லுகிறேன். தாங்கள் சொன்னதெல்லாம் ஒரு ஹேஷியங்களாக இருக்கலாம். எது இருப்பினும் நயினார் நாகேந்திரனுடைய தலைமையில் தான் இப்பொழுது அந்த இயக்கம் அமைகிறது. பிளஸ் அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவர்கள் நயினார் நாகேந்திரன் சாஃப்ட் பர்சன், விஷயத்தை இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிறார். 6 தடவை 7 தடவை எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ணார், 3-4 தடவை ஜெயிச்சிருக்கார், அமைச்சரா இருந்தவர், விஷயம் புரிந்தவர், பொது ஜன தொடர்பு இருக்கிறது. அதை தவிர சட்டசபையில 4 வருஷம் தலைவராக இருந்தார், 5 வருடம். இந்த பின்னணியில் அவர் தொடர்வார் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் காலர் அவருக்கு தெரியும். ஜெயலலிதா கிட்ட இருந்த போது சரி, பிஜேபியில் இருக்கும் போது சரி, ஒரு சித்தாந்த அடிப்படையில் சேர்ந்தவர். அதனால அவர் இப்போ எடுக்க போவது இல்லை என்பதுதான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் நான் சொல்லுகிறேன். வேற என்ன மாற்றங்கள் நடக்கலாம்? ஏன்னா இப்ப தமிழக பாஜகங்கிறது ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ வேற ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா? இந்த மாதிரி நிர்வாகிகள் பாஜக விலகிறத தடுக்க என்ன முயற்சி எடுக்கப்படலாம்? அது எந்த தேர்தல் நடந்தாலும் சிவகுமார், எல்லா கட்சிக்கும் இந்த ஜோல்ட் இருக்கு. பாருங்க, மம்தா பானர்ஜிக்கு எப்படி இருக்கு. 1967ல காங்கிரஸ் தோற்ற பிறகு திமுக வென்ற அந்த சமயத்துல என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் பெரியவர் ராஜாஜி மூர்த்தறிஞரிடம், பேரறிஞர் அண்ணா அவர்களும், காகிதம் இல்லத்தவரிடம் தொடர்பு கொண்டு, நான் சின்ன பையனா இருந்தேன், என்ன அழைச்சிட்டு போவார் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். அப்பெல்லாம் வைஃபை கிடையாது, செல்போன் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட காலத்திலிருந்து தமிழ்நாடு அரசியலை நான் பார்த்து வருபவன். பல தேர்தல்களில் தோல்வியுற்றால் அங்கிருந்து எக்ஸோடஸ் இருக்கத்தான் இருக்கும், சரியாயிடும் கொஞ்ச நாள்ல. இப்ப திமுக இல்லையா, திமுக அதிமுக இல்லையா, திமுக இன்னைக்கு அந்த அரசியல் ரிப்போர்ட் ஏன் தோத்தோம் என்ற ரிப்போர்ட் இன்னைக்குதான் கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் கையில. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு. காங்கிரஸ் என்ன நிலைமையில இருக்கு பாருங்க சிவகுமார். அதை தவிர 2 தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் தத்தளிக்கின்றன என்பதுதான் யதார்த்தம், உண்மை. இது காங்கிரஸ்ல நிலைமை பாருங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி திமுகவோட இருந்தாங்க 5 பேர். 5ஆம் தேதி சாயங்காலம் டக்குன்னு தாவை காட்ட போய் எங்க ஆட்சி அமைக்கிறேன்னு போயிட்டாங்க. அதுதான் கட்சி தாவல், குதிரை பேரம். அதுதான் இப்ப ஒரு கட்சி வளருது, ஒரு கட்சி. இன்னொன்னு சொல்ல போனா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எதிர்காலம் மிக மிக மோசமாக இருக்கிறது. காரணம், விஜய் அவர்கள் அனைத்து வாக்குகளையும் பெற்று விட்டார். இப்ப சினிமாவனனுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏடிஎம்கே எம்டிஎம்கே வாக்குகள்லாம் பெற்றுட்டு 27ஆம் தேதி வைகோ ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு. அவர் கண்டினியூ பண்ணுவாரா இல்ல தெரியாது. ஆக அந்த சிறு கட்சிகள்லாம் தத்தளிக்கும் பொழுது கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு. 27 பேர்ல 5 பேர் டெபாசிட்ல ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காருன்னா அது பின்னடைவு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒண்ணு சிவகுமார், 1984ல 2 எம்பி இருந்தாங்க சார் பிஜேபி. அப்ப நான் பாராளுமன்றத்தை கவர் பண்ணிருக்கேன் சார். 47 ஆண்டுகள் நான் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட் செஞ்சிருக்கேன். ஏற்றத்தாழ்வுகளை பல கட்சியை பார்த்திருக்கேன். ஜி வெங்கடசாமின்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து. அவர் தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். அவர் எங்கிட்ட சொல்லியிருக்கார். அதை தவிர பிரணாப் முகர்ஜி எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஐயா பிரதமர் நரேந்திர மோடி, அம்மையார் ஜெயலலிதா எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், வருவா போவா, எக்ஸோடஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த மாதிரி காங்கிரஸுடைய அவல நிலைமை பாருங்க. இப்போ எங்க வட இந்தியாவில பாருங்க, அதே மாதிரி தென்னிந்தியாவில பாருங்க. பாஜகவிற்கு 2லேருந்து 360 கொடுத்தாரு நரேந்திர மோடி, திருப்பி 240 ஆயிடுத்து. அது பயந்தாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு பொது சேவை எதுவா இருந்தாலும் பிரதான் சேவக் என்று பிரதமர் சொல்லுவது மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான். அது பாஜக விதி விலக்கு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. சோ முன்னாள் தலைவர் அண்ணாமலையோட தேஜஸ்வி சூர்யா, பவன் கல்யாண் இவங்கெல்லாம் ரொம்ப இணக்கமா பணி செஞ்சவங்க. அவங்கெல்லாம் இப்ப எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடும்? சரி, அவளைதான் கேட்கணும் சார். என்ன, அவள்தான் இளைஞர் தலைவர்கள். கட்சியில RSSல இருந்து வந்தவர் சார் எஸ்ஜி சூர்யா. நீங்க அவர் தானே கேட்கறீங்க இல்லையா? தமிழ்நாட்டினுடைய தேஜஸ்வி சூர்யாவை கேட்டேன். அத கர்நாடகால பெங்களூர்ல இருக்காரு, ரொம்ப நெருக்கமான நண்பர் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை டெல்லிக்கு போனா கூட அவர் வீட்டுல தான் தங்குவார். அவரை கேட்கிறேன். ஆமா, தேஜஸ்வி சூர்யா கண்டிப்பாக அவர் ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருப்பவர். அவர் பாஜக இருந்து வரமாட்டார், எம்பி ஆச்சே, அவர் விட்டு போக மாட்டார் இப்போ. அதுதான் என்னுடைய கருத்து. சரி,
சார் இப்ப திமுகவுக்கு வரேன். திமுகவும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு கட்சியா வந்து முதல்ல வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னவங்க, இப்ப வந்து ஆட்சியிலேயே பங்கிடுறாங்க. அவங்க வந்து ஆதரவு நேர்முகமான ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக கூட்டணியிலேயே நாங்க இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில திமுகவுக்கு ஒரு கூட்டணியே கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தரா தனித்து விடப்பட்டாச்சு. சோ இந்த நிலையில திமுக என்ன செய்யக்கூடும்? எது கேட்க வரேன்னா, சென்ற மாதம் வந்து கூர்க்ல உதயநிதி, ஸ்டாலின், சபரீசன் இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு சந்திப்புல ஈடுபட்டதாகவோ, ஒருவேளை 2029ல பாஜகவோட அவங்க இணக்கமா போறதுக்கான சூழ்நிலை வரும் அப்படின்னு வந்து பேசப்படுது. அத குறித்து உங்ககிட்ட தகவல் இருக்கா? கூர்க்ல போனது உண்மை. அவங்க எல்லாம் ஒரு பேசினது உண்மை என்று தான் சில திமுக எம்பிக்கள் என்ன சொல்கிறார்கள். ஆனா ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி ஒன்றும் கிடையாது. பிரகலாத் ஜோஷி, கிரண் ரிஜிஜு அந்த மீட்டிங்ல இருந்தான்னு வேற சொல்றாங்க. பிரகலாத் ஜோஷி அந்த ஊர்க்காரர், கிரண் ரிஜிஜு ஆக்ஷன் போயிருக்காங்க. அந்த டீலிமிட்டேஷன் பில்ல காமிச்சிருக்காரோ. நாங்க டிஎம்கே சொல்ற மாதிரி 50% ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அது போன வாட்டி சட்டத்தில் இல்லை, இந்த வாட்டி சட்டத்தை பூத்திட்டாங்க. அது ஜூலை 21 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அப்பொழுது அதை அறிமுகப்படுத்தினார்களே ஆனால் கண்டிப்பாக திமுக வாக்களிக்கும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. 2029 போகலான்னா அது மட்டும் என்ன நிலைமை யாருக்குமே தெரியாது சிவகுமார். இப்போ ராகுல் காந்தி வந்து அனைத்து காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனால பாருங்க. சரத்பவார், என்ஆர் காங்கிரஸ், ஜி.கே. வாசன் உள்பட பல எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கணும்னு பாக்குறாரு. ஆமா சார், அந்த செய்திக்கு நான் பின்னாடி அடுத்து வர முயற்சி பண்றேன். ஸோ அதாவது காங்கிரஸ்ல வந்து மம்தா பானர்ஜி அவங்களும் இப்போ வந்து ஒரு தனித்து நிலைமை ஆயிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் ஜி.கே. வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் உள்பட இந்த காங்கிரஸை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு அகண்ட காங்கிரஸ் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடக்கிறதாமே. அப்போ இண்டி கூட்டணி செத்து போச்சா? அப்போ இருக்கா இண்டி கூட்டணியில வந்து நிச்சயமா திமுகவும் இல்ல, காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா இண்டி கூட்டணியோட மீட்டிங் வந்து நடந்திருக்கு. தாவேக்காவை அழைக்கிற தாவேக்காவை அழைக்கிற காரணம் அந்த கூட்டத்திலேயே தாய்க்கும் சேய்க்கும் சண்டை. அதாவது சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் சண்டைன்னு கிடையாது, மனஸ்தாபம். ஏன்னா அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் கேள்வி கேட்டாங்க. ராகுல் காந்தி, ஓமர் அப்துல்லா இருந்தார், உத்தவ் தாக்கரே இருந்தார், ஏன் டிஎம்கே விட்டுது பதில் சொல்லுங்கன்னு. அப்ப சோனியா காந்தி வந்து ராகுல் காந்தி பார்த்துச்சு. ராகுல் காந்தி மூஞ்சி சின்னதா எடுத்து ரெண்டா எடுத்து அவர் சொன்னார், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் எங்க திமுக வந்து எங்களை கட்சி சாப்பிட பார்த்தது, காங்கிரஸ் எத்தனை கட்சி சாப்பிட்டு இருக்குல்ல. உடனே வாக்குவாதம் நடந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சது. என்னை பொறுத்த மட்டும் இனி அந்த காங்கிரஸ் சார்பில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கூடாது. காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் காங்கிரஸ் நான் பிஜேபி அமைப்புகளை ஒன்று சேர்வதற்காக லக்னோ செல்ல இருக்கிறார். அடுத்த மாதம் அகிலேஷ் யாதவை சந்தித்து, தேஜஸ்வி யாதவை சந்தித்து, உத்தவ் தாக்கரே சந்தித்து நாங்கள் மேல ஒன்று பண்ணலாமான்னு ஒரு மீட்டிங் போட போறாங்க. தங்களுக்கு நினைவு இருக்கும், கே. சந்திரசேகர் ராவ் ஸ்டாலினை பார்த்தால் 2 பேரும் முதலமைச்சராக இருக்கிறது நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அதே மாதிரி இப்பொழுது கேசிஆரும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். நான் காங்கிரஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் அது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஒண்ணு போடலாமா? அப்போ இவங்கெல்லாம் இந்தி கூட்டணி விட்டுருவாங்க, அபேண்டன் பண்ணிடுவாங்க. அதனால தான் காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னு மம்தா பானர்ஜி தான் இதை தீவிரமா நடக்கிறாங்க. ஏன்னா தன் கட்சியை காப்பாத்திக்கணும். மம்தா பானர்ஜி தன் கட்சிக்கு நாளைக்கு 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம இதை வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்றோம். ஃப்ரைடே போய் சண்டே சாட்டர்டே போய் சண்டே வந்துன்னு வச்சுங்க. அப்போ நிறைய மாறுதல் நடக்க போறது சிவகுமார். சொல்லுங்க. அங்க சுவேந்து அதிகாரி முதலமைச்சர், வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் டெல்லிக்கு வந்து அந்த டிஎம்சியினுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு ரெக்கார்டு பேசப்படுறாரு. அப்ப அந்த பழைய நிலைமைகள்லாம் வரும். இவங்க வந்து காங்கிரஸ்ல ஒண்ணு இருக்கணும்னு சொன்னா அந்த ஒருங்கிணைத்த காங்கிரஸுடைய பிரதமராக ராகுல் காந்தி இருப்பாரா அல்லது பிரியங்கா காந்தி இருப்பாரா என்று காங்கிரஸ்களே. அப்ப கூட்டணி எங்க இருக்கு? அப்ப 4 கூட்டணி ஆயிடுமே. பிஜேபி, காங்கிரஸ், இந்த இந்திய அலையன்ஸ் பிளஸ் கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொல்லக்கூடிய அணி 4வது அணி. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்டல் கிளியர் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் சார். அப்ப அந்த மாதிரி தேர்தலே ஒண்ணும் கிடையாது. அதனால வெயிட் அண்ட் வாட்ச். 2 வருஷம் ஆனாலும் ஆகும்.
ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய முயற்சி வரவேற்கத்தக்கதுதான் சொல்லலாம். ஏன்னா எந்த முயற்சியும் எந்த சமயத்துல எது டேர்ன் ஆகும் தெரியாது. ராகுல் காந்தி திங்க் பண்றாரு பிஜேபிக்கு கட்ட பேர் வந்துடுத்துன்னு. அது அவருடைய எண்ணமா இருக்கலாம். அந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லையே. இந்தியாலேயே 23 மாநிலங்களில் ஆட்சி புரியக்கூடிய பாஜக எப்படி வீழ்த்தப்படும்? 240 சீட் ரைட்டில் பண்ணிடுவாங்க. இப்ப இருக்கிறது பார்த்தா. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் அசாம்லயும் கையில லட்டு மாதிரி வச்சிருக்காங்க. 40 சீட். இவங்க சவுத் ராகுல் காந்தி போனாங்கன்னா இவெல்லாம் நார்த் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு அமைக்கும் 2029 என்பதுதான் ஆணித்தரமான கருத்து. இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட காங்கிரஸுக்கு மமதா தலைமை பதவி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்ப ராகுல் காந்தி என்ன அவர்? சோனியா காந்தி என்ன? சோனியா காந்தி ஒதுங்கிட்டாங்க. மம்தா பானர்ஜி துணைத் தலைவரா வைக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்களாம். ராகுல் காந்தி தான் தலைவரா இருப்பார். மல்லிகார்ஜுன கண்டினியூ பண்ணுவார். ஆனா பிரியங்கா காந்தியோட நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸ் கட்சி உள்ள சொல்றா பிரியங்கா காந்தி தான் நம்ம முன்னிறுத்தணும். ஏன்னா ராகுல் காந்தி 15 வருஷத்துக்கு ஃபெயில் ஆயிட்டார். நிறைய 100 இடத்து எலெக்ஷன்ல தோத்து போயிருக்காரு. அதனால சேஞ்சஸ் ஆர் இமினன்ட் சார். எப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்ல இது எதிரொலிக்குமா சார்? தமிழ்நாடு காங்கிரஸ்ல, அதாவது இப்ப செல்வ பெருந்தகை தலைமை வகிக்கிறார். சோ இந்த மாதிரி மாற்றங்கள் தமிழகத்துல எதிரொலிச்சு தமிழகத்துல தலைமை மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி இருந்தாலும் 18ஆம் தேதி அவருடைய மகள் கல்யாணம் இருக்குது, செல்வ பெருந்தகை கல்யாணம். அதுக்கப்புறம் அவர் மாத்திடுவாரு. அவரே ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. அவரு இப்ப ஜோதிமணியோ அல்லது மாணிக் தாக்கூர் தான் வர இருக்கிறார்கள். நடுவுல இந்த பிரவீன் சக்கரவர்த்தி நடுவுல அவர் தனக்கு ராகுல் காந்தியும் விஜயும் இணைத்ததுனால் அவருக்கு ராஜ்யசபா கிடைச்சிருச்சு. அவரும் போட்டியிட போறார் ஆஸ் எ பிரசிடென்ட். அவர் ஒரு பிராமணங்கிறதுனால அவர் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே விஜயனுடைய மந்திரி சபையில 2 பிராமணன் இருக்காரு. இவர் ராஜ்யசபாக்கு வேற பிராமணன் போயிட்டாரு. திமுக அதிமுக எல்லாம் பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார் விஜய். அப்போ ராகுல் காந்தி அந்த மாறுதலை கொண்டு வர மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால், வட இந்தியாவில் ராகுல் காந்திக்கு இந்துக்கள் என்றாலோ அல்லது பிராமணர்கள் என்றாலோ பிடிக்காது. அவருக்கு முஸ்லிம் கட்சின்னு பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்கார். காங்கிரஸ் ஹஸ் பிகம் எம்எம்சி, மாவோயிஸ்ட் முஸ்லிம் காங்கிரஸ். அதுதான் நடக்கக்கூடிய பின்னணி சிவகுமார். இப்ப காங்கிரஸ் சிறுபான்மையினர் ஓட்டை தான் அதிகமா நம்பியிருக்குங்கிறது நமக்கு தேசிய அளவுல தெரியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டுல இஸ்லாமிய கட்சிகள் IUML, அப்புறம் இங்க இருக்கிற மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி, இதெல்லாம் தாவேகாக்கு ஆதரவா போற பட்சத்துல காங்கிரஸ் அந்த ஓட்டை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டுல? நாங்கள் கேட்ட கேள்வி ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை கேள்வி. இதைதான் நேற்று பிஜேபி அமித்ஷா முன்னாடி பாஜக தலைவர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் IUML-க்கு மந்திரி சபை கொடுத்திருக்காரு விஜய். அவர் 2 பண்ணிருக்காரு. பிராமணருக்கும் கொடுத்திருக்காரு, IUML-க்கும் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப குழப்பத்துல இருக்கு சிவகுமார். விஜய்க்கு ஆதரவு பெருகின்றே இருக்கு. 2029 என்ன 2031 2036 கூட விஜய் தான் ஜெயிப்பார். காரணம் அந்த சோசியல் இன்ஜினியரிங். விஜய் சோசியல் இன்ஜினியரிங், திராவிடியன் மூவ்மெண்ட், திராவிடியன் தியரி, அவருடைய ஒரு அணுகுமுறை விஜயிசமா மாத்தினுட்டார். நீயும் திராவிடனிசமா. அதுதான் விஜயிசம் ஒரு பேஜ் வச்சிருக்காங்க இப்ப புதுசா ஸ்காலர்ஸ் எல்லாம். அந்த விஜயிசம் என்னன்னா, வி ராமசுவாமி நாயக்கருக்கு அவர் பொண்ணு கொள்கையெல்லாம் இவர் ஒத்துக்கிறார். ஆனா கடவுள் இருக்கிறான்னு சொல்றாரு. இவர் கடவுள் மறுக்கவில்லை. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிற கொடுத்துட்டார். தலித்துக்கெல்லாம் டவுன் ட்ராடன் அப்பர் காஸ்ட் எல்லாம் ஒழிக்கணுங்கிற ஒழிச்சுட்டார். ஆனா பிராமணனை கொடுத்துருக்காரு. அது அவருக்குலாம் அப்படி கடவுள் ஒழிப்பு பிராமணன் கொடுத்தது, கடவுள் இருக்காரு என்று சொன்னது. அதனால விஜயிசம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோன்றது, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு புது தலைவரை போட்டாதான் நம்ம ஜோதிமணியும் அல்லது மாணிக் தாக்கூர் போன்றவர் தான் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் 2 பேருக்குள்ள யாராவது நல்ல இதுவாகாது. ஓகே. இப்ப தமிழக முதல்வர் விஜய் இவர் இப்ப டெல்லிக்கு விசிட் பண்ணாரு. மத்திய அரசோட எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி வர பட்சத்துல அவங்க மத்திய அரசை நேரடியா எதிர்க்கிறத தவிர்க்கத்தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கே ராஜ்யசபா கொடுத்ததாகவோ, அதே சமயத்துல அவங்க சமூக வேலை வாய்ப்பு திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு கையெழுத்திட தயாரா இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு.
அதே சமயத்துல இவர் வந்து 6 வழிச்சாலை அது மாதிரி தமிழகத்துல வந்து ஒரு ஒரு விரிவடைய செய்ய தொழில் முனையில விரிவடைய செய்யறதுக்கான இணக்கமும் மத்திய அரசு கிட்ட கேட்டிருக்கிறதாவும் அதுக்கான நிதிகளை கேட்டிருக்கிறதாவும் தகவல் வருது. சோ இந்த சமயத்துல வந்து விஜய் வந்து பாஜகவோட இணக்கமா இருக்க முயற்சி பண்றாரா இல்லாட்டி மத்திய அரசோட இணக்கமா இருக்க முயற்சி பண்றாரா? மத்திய அரசுடன். அவர் நேற்று பேசிய பேச்சு நிதி ஆயோக்ல டீம் ஆஃப் இந்தியா ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் டுகெதர். இப்ப பாருங்க 4 சீஃப் மினிஸ்டர் புதுசா தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஜெயலலிதா காலத்திலயோ இல்ல மன்மோகன் சிங் காலத்திலயோ வெளிநடப்பு நடந்தாங்க, பாய்காட் பண்ணாங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. காரணம் 13 வருஷத்துல நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி திட்டத்தை இந்தியாவிற்கு காண்பித்து விட்டார். விஜய் அவர்கள் நரேந்திர மோடி மாதிரி சில வளர்ச்சி திட்டத்தை தமிழகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்ற ரீதியில் 14 டிமாண்ட்ஸ் வச்சிருக்கார் நேற்று அந்த ஸ்பீச்சில். அது நான் அந்த நேற்று படத்தை நான் அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த மொபைல்ல நான் வச்சிருக்கேன். அந்த 14ல நெடுஞ்செழி வாழச்சாலை, அப்புறமா வந்து டிஃபென்ஸ் காரிடார். அவர் போன வாட்டி வந்த போதும் கேட்டார், இந்த வாட்டி கொடுத்த எல்லாம் சேர்ந்து 18 ஆகுதுன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் அமைப்பு ரீதியாக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு 7000 கோடி கொடுத்துட்டாங்க சென்னைக்கு அந்த குடிநீர் கால்வாய்க்காக. இன்னைக்கு போன வாட்டி வந்த போது கேட்டார். திருப்பூர்ல அந்த ஹாய்சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு லாபம் கேட்டார். எல்லாம் நிறைய எக்ஸைஸ் டியூட்டி தான் குறைக்கணும், குறைச்சிட்டார் பிரைம் மினிஸ்டர். விஜய் சொல்றத கவனிச்சுன்னு வரார், செய்யறார். நேற்று அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல விஜய் அவர்கள் தமிழ்நாடு 2030க்குள்ள 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா பண்ணுவேன்னு சொன்னார். அது அந்த நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அசோக் என்பவர் மிக மிக லகரி, அசோக் நகரி என்பவர் பாராட்டு தெரிவித்து நிருபர் கூட்டத்தில் பேசியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மேஜி தட்டினார் அப்படி விஜய் சொன்ன போது, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி, ஒய்த்தோமே சாத்தாகும் அப்படின்னு. விஜய் சொல்றார் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபார் ஹிம். என்னுடைய டிரான்ஸ்பரன்சியை நீங்க புரிஞ்சுங்க. ராகுல் காந்தி எதற்கு சொன்னார் பதவி ஏற்கும் பொழுது, நான் பிரதமரை பார்த்துவேன், நீ அதை பற்றி பேசக்கூடாது, கண்டுக்க கூடாது. என்னுடைய முயற்சி என்னன்னா தமிழகத்தை முதல் மாநிலமாக காட்டு. இப்ப பாருங்க, இந்த ஒரு மாசத்துல சாராய கடை மூடுறது, அந்த நம்ம ட்ரக் கடை மூடுறது, போலீஸ்ல சிங்கார பெண்கள், இதெல்லாம் ஒரு மாறுதல் கொண்டு வந்தோம். கோவில் அர்ச்சகர்கள், அப்புறமா வந்து வாட்டர் டாக்ஸி, இந்த எலக்ட்ரிசிட்டி தவிர மீது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு லஞ்ச ஒழிக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்டா வந்தோடனே தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் வந்துட்டு இருக்கு. நரேந்திர மோடி 13 வருஷத்தை செஞ்சு இவருக்கு குறைஞ்சது 5 வருஷமான ஆகும் இவர் செய்யறதுக்கு. அதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. பார்ட்டி டு பார்ட்டி எதுக்கா இருந்தா கூட இவர் சொல்லிட்டார், பாசிச கொள்கை கொண்ட பாஜக எனக்கு கொள்கை எதிரி என்று சொல்லிட்டார். பொது மீட்டிங்களை இப்ப பாருங்க, செப்டம்பர் மாசம் தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு, இவர் அழைச்சிருக்கார். கோயம்புத்தூர்ல எய்ம்ஸ் கட்டுறதுக்கு ஜேபி நட்டா அவர்கள் விஜயை பார்த்து சொல்லிட்டார், நீ வந்து லேண்டு கூட நாங்க சாங்ஷன் பண்றோம். அது வந்து மதுரை மாதிரி இருக்காது. மதுரையில வந்து ஜப்பான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா 13,300 கோர்ஸ். அப்போ கடைசியில ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல அதை அடிபட்டு, ஆனா கல்லூரில கட்டியாச்சு வந்துடுது. இப்ப கோயம்புத்தூர்ல லேண்டை நீங்க கொடுத்துருங்க, மீதி 60% இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க கொடுத்துக்கிறோம், அந்த 40% நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரி போட்டோ இல்லை டொனேஷன் கொடுத்தோ அதான பண்ணுங்க. நீங்க இந்த 60-40 ரேஷியோல பண்ண 3 வருஷத்துக்குள்ள கோயம்புத்தூர்ல ஒரு எய்ம்ஸ் வந்துடும் சார். இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை காண்பித்தாலே தமிழக மக்களுக்கு ஒரு புத்து உணர்ச்சி வரும். திமுக அதிமுக மாறி மாறி வந்ததை தவிர இவருக்கு ஒருத்தன் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. he will do well. நேற்று பாருங்க நல்ல பெயர் எடுத்துட்டாரு, டெல்லிக்கு வந்து நிறைய பேர் பாராட்டுறாங்க அவரை. அவர் பேசினதெல்லாம் இப்ப கவர்னர் உரை 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்றம் கூட இருக்கிறது. அப்போ அந்த கவர்னர் உரையில இதெல்லாம் பேசுவார், கவர்னரும் இண்டிகேட் பண்ணுவார். சென்ட்ரல் கவர்மெண்டோட கை கோத்தி பாருங்க, சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் ஆஃப் செந்தில் பாலாஜி டக்குனு கொடுத்துட்டார் கவர்னர். அந்த கேள்வி அடுத்து வரதா இருந்தேன், நீங்க சொல்லுங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டார், பாலிடிக்ஸ்ல மத்திய அரசாங்கத்திட்ட தொலைபேசியில இமெயில கேட்டுட்டு மத்த நாளே கொடுத்துட்டார். இது வந்து 18ஆம் தேதிக்கு முன்னாடி விஜய் ஒருவேளை செந்தில் பாலாஜி என்கொயரிக்கு கூப்பிட்டுட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் கூப்பிட்டுட்டு அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணணும், அதுக்கு ஒத்துழைப்பார் மத்திய மாநில அரசு. ஸ்டாலின் வந்து அந்த எஃப்ஐஆர் போடாதே காலத்தை தவிச்சிருந்தார்.
ஆமா. இவர் அதான் FIR முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு மேல வந்து எஃப்ஐஆர் இப்ப வந்து போடப்படுமா? அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? போடுவா நிச்சயம் போடுவாங்க. ஏன்னா அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடைய அப்ரூவல் வேணும். அது அப்ரூவல்னா சீஃப் மினிஸ்டருடைய அப்ரூவல். இப்ப சீஃப் மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்துருவாரு. ஏன்னா 18ஆம் தேதி சட்டசபையில இந்த 2 பேரையும் நான் பார்க்க கூடாதுன்னு அவர் வச்சுட்டு இருக்காரு விஜய். இவெல்லாம் உள்ள வந்துட்டு கலாட்டா பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு கருத்து. இன்னைக்கு பாருங்க, அந்த இன்னொரு டிஎம்கே மினிஸ்டர் மேல கேஸ் போட்டு விட்டாங்க, வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம். அதனால தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட்டஸ், விஜய் has got a grip. விஜய் தமிழ்நாட்டை முன்னெடுக்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. நெய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் சென்டர். என்னுடைய பாலிசி அவர் கிளீனா டிக்ளேர் பண்ணிட்டார். 4 விஷயம் சொல்லிட்டார். நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். பவர் சென்டர் எங்கிட்ட தான் இருக்கு, யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது, நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். பிளஸ் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த போதைப் பொருளை அகற்றுவேன். அந்த சிங்கார பெண் கொண்டுட்டு போதைப் பொருள் அகற்றிட்டான்னு வச்சுங்க, ஒரு 10-15 கேஸ் பண்ணிட்டாருனாலே அவருக்கு நல்ல பேர் வந்துடும். அவருக்கு பொதுமக்கள் தான் முக்கியமே தவிர ஏழைகள். அது நரேந்திர மோடியும் விஜய்க்கும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிவகுமார், நரேந்திர மோடி தீ விட்டவர். தீ ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் அம்மா வந்து 10 பாத்திரம் தேய்ச்சாங்க, சமையல் எச்சையில எல்லாம் இது பண்ணிட்டு சமையல் பண்ணி போட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு 5-6 மகள் இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய குடும்பம். நரேந்திர மோடி வெளில வந்துட்டார். அதே தான் விஜய் வந்து ஸ்வேரிங் இன் செரமனில பண்ணார். எனக்கு ஏழ்மைன்னா எனக்கு என்ன தெரியும், பசின்னா எனக்கு என்ன தெரியும்னு பேசினார். அது பெரிய ஒரு சித்தாந்தம். ஏன்னா ஒரு ஏழ்மையில இருந்து இப்ப பாருங்க, மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அவன் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டான். இது 2014க்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு புது முறையை கொண்டு வந்து அது 2026 தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, இதே நேரு குடும்பம், இந்திரா காந்தி குடும்பம், சோனியா காந்தி குடும்பம் தான் பிரைம் மினிஸ்டர் தடுத்து 12 வருஷம் நரேந்திர மோடி இருந்துட்டார் பிரைம் மினிஸ்டர். இங்க பாருங்க, குறைஞ்சது 10 வருஷம் இந்த திமுக தனியா வச்சுட்டு அதுக்குள்ள வெலவெலத்து போயிடும் திமுக. இப்படி அதிமுகவிற்கு 2016 அம்மையார் ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு 21 தேர்தலும் 24 தேர்தலும் 26 தேர்தலும் பின்னடைவை தங்கியதோ, அதே மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சர் பல திமுக அமைச்சர்களை கைது செய்து வரக்கூடிய 5-10 வருடங்களில் திமுக என்பதை அதிமுக நிலைக்கு கொண்டு வந்து விட்டு விடுவார். அதுதான் அவருடைய பாலிடிக்ஸ். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அந்த அரசியல் எதிரி நல்லா கதம் கரைங்கன்னு சொன்னார் பாருங்க, பினிஷ் பண்ணிடுவேன்னு. அதுதான் என்னுடைய கருத்து சிவகுமார். சரி, இந்த சமயத்துல நீங்க வந்து 1 மாசம் முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க தான் முதல்ல இந்த செய்தியை ஓபன் பண்ணீங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் இணையத்துக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குன்ட்டு. அப்ப வந்து மறைமுகமா இருந்தது. அப்புறம் இப்ப ரொம்ப வெளிப்படையா வந்து அந்த பேச்சு ரொம்ப பரவலா போறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக அழிய ஆரம்பிச்சிருக்க அந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு தாவேகா அது முழுக்க அழிக்க முயற்சி பண்ணோம். அதிமுக ஏற்கனவே நடுத்தெருல இருக்கு அப்படின்னு தினகரனே சொல்லியிருக்காரு. ஒருவேளை தினகரன் வந்து அதிமுகவுக்கு கூட இணைஞ்சு அதிமுகவோட தன்னோட பொறுப்புல எடுத்து எதிர்காலத்துல திமுகவும் அதிமுகவும் வெளிப்படையா ஒன்னா செய்யறதுக்கான முயற்சி நடக்குமா? நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணது முடியும், ஆனா முடியாதுன்னு ஆர்கியூ பண்றேன். சொல்லுங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் ஒண்ணு இல்லாத காங்கிரஸ் எங்க கட்டிக்கிறேன்னு சோனியா காந்தி பக்கத்துல வந்துட்டாயோ மம்தா பானர்ஜி. காலத்தின் நிர்பந்தம் இல்ல அப்படின்னா there is no life for மம்தா பானர்ஜி இன் வெஸ்ட் பெங்கால். அதே நிலைமை தான் 2 திராவிட கழகங்களுக்கும். இல்ல எடப்பாடியோட ஒரு நிலைமை நீங்க மமதாவோட கம்பேர் பண்றீங்களா? அப்போ அதே மாதிரி நிலைமை திமுகவிற்கு 1 மாதத்தில் விஜய் கொண்டு வந்து விடுவார் என்று எதிர்காலத்தை நான் சொல்றேன். எடப்பாடியை விட்டுருவோம். எடப்பாடி தோத்து போயிட்டார், பப்ளிக்னால தோத்து போயிட்டார், ஸ்டாலின் பப்ளிக்னால தோத்து போயிட்டார். ஆனா அந்த கம்பல்ஷன் இருக்கு பாருங்க. என்னுடைய 45 ஆண்டு கால அரசியல் நிருபர் என்ற அரசியல் ஆசிரியர் என்ற பின் போர்வையில் நான் பார்த்து சொல்றேன். எப்படி மம்தா பானர்ஜி சோனியா காந்தி அப்படியே கட்டினுட்டா பாருங்க வந்து, அந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் கட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார் விஜய். ஒரு காலத்தின் நிர்பந்தத்துல தான் அந்த மாதிரி பண்றாங்க. அதாவது தன்னுடைய எதிரி எல்லாத்தையும் ஒழுங்கடைக்க ட்ரை பண்றாரு. ஆமா ஆமா.
ஸோ அது ஒரு பெரிய அரசியல் தந்திரமாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய்க்கு வாழ்த்துக்கள். விஜய் நன்னா பண்றாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல விஜய்க்கு வந்து எதிர் தரப்புல இருக்கக்கூடியது யாரு? அதாவது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட திமுக அதிமுகவா, இல்லாட்டி புதுசா தோன்ற இயக்கங்கள் கட்சியா? புதிதா தோன்ற இயக்கங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று நினைக்கிறேன். இந்த விஜய்க்கு கிடைத்த அந்த லக்கு வந்து ஒரு 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 இது பாருங்க, சான்ஸ். இந்த சந்தர்ப்பம் ஒரு முறைதான் வரும் அரசியலில். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போயிட்டாரு பாருங்க. அதே மாதிரி பாஜக அரவிந்த் கெஜ்ரிவால் இடத்த பிடிச்சிடுது. இங்க திமுகவும் அதிமுகவும் மீண்டும் ஒருங்கிணைத்தால் விஜய் இடத்த பிடிக்க முடியும் 2021, 31 அல்லது 36ல. புதுசா வர கட்சிக்கு கொள்கை கிடையாது. அவ வந்து லெப்டா ரைட்டா சென்டரா ஒண்ணுமே யாருமே எனன்ஷியேட் பண்ணல அந்த கொள்கையை. காங்கிரஸே ஒரு வந்துட்டா. இப்ப நான் இன்னொரு சினாரியோ சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. நான் இன்று காலை கேள்விப்பட்டது. அதிமுக 47 பேர், ஜெயசிடி பிரபாகரன் சபாநாயகர், அவங்க மீது ஆக்ஷன் எடுக்காத மன்னிப்போம் மறப்போம் விட்டுட்டாரு. அது ஓகேன்னு விட்டார். 4 பேர் மேல தான் ஆக்ஷன் எடுக்க போறோம். அது எப்ப எடுப்பாரோ தெரியாது. இந்த வருஷமா அடுத்த வருஷமா இல்ல 6 வருஷம் கழிச்சா தெரியாது. ஆக மொத்தம் அங்க தேர்தல் வந்துடும். தேர்தல் அவளே திருப்பி நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், வேற யாராவது போட்டாலும் போடலாம். இந்த பின்னணியில ஒரு சினாரியோ டிசம்பர் ஜனவரி இல்ல 2027 ஏப்ரல்ல ஒரு வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவுட் சைட் சப்போர்ட் தரேன்னு இந்த காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கைட்டி விட்டுறாரு விஜய். அப்ப அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க நீங்க? How do you play politics? அந்த சூழ்நிலை வரதுக்கான காரணம் என்ன? திமுக அழிந்து போவது காரணம். அழித்து விடுவார் விஜய். இப்ப பாருங்க, பிபி சிங் மாதிரி டைட் ரோப் வாக் பண்றாரு. நரேந்திர மோடி மாதிரி. நரேந்திர மோடி வந்து பக்கத்துல சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரை வச்சுன்னு எப்படி டைட்டா வாக் பண்றாரோ அந்த மாதிரி விஜய் வாக் பண்றாரு. காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வச்சிருந்து என்னைக்கான ஒரு நாள் கவுத்து விட்டுருவாங்க இந்த 4 பேர்ல. எப்படி கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் முதுகில் குத்தியதோ அதே மாதிரி விஜய் முதுகிலும் காங்கிரஸ் ஒரு நாள் குத்தும். விஜய் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தென்னவன் மீடியா மூலமாக சிவகுமார் ராஜகோபால் டிபேட்ல முதலமைச்சர் மாண்புமிகு விஜய்க்கு ஒரு எச்சரிக்கையாக தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தப்பா சொல்லலாம், ரைட்டா சொல்லலாம். இது மாதிரி ஒரு சான்ஸ் வரக்கூடிய, ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நேர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதை நாங்க வந்து ரொம்ப ஆவலோட படிப்போம். அரசியல் செய்திங்கிறது நான் சொன்ன மாதிரி இப்ப நடக்கிற இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வரதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுடைய கருத்துக்களும் அது போல எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒருமுறை டெல்லி ராஜகோபால் அவர்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.